வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 10ஆம் வகுப்பு தமிழ் ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் 2024க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சிட்ருக்கும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் நாளையிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த கொஷின் பேப்பரை ஒரு டைம் நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட ஒரிஜினல் 2024க்கான எக்ஸாம் ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பர். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறது, அப்புறம் நூல்வெளி, அப்புறம் புக் இன்சைடு 1 மார்க்ஸை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கினீங்கனாலே 1 மார்க் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸு எல்லா கொஷின் பேப்பரும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால், உங்களுக்கு எதனா ஒரு சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதற்கான வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 9வது கொஷின் ஏற்ற வினா அமைக்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, விடை கொடுத்துட்டு விடைக்கேற்ற வினா அமைக்கன்னு கேட்கணும். அது அவங்க கொஷின் அப்படி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. தண்ணீர் குடி, தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்கள் விரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வசன கவிதை குறிப்பு வரைகை, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் விடும் என முடியும் குரலை அடிப்பெறாமல் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதனால் திருக்குறளை மறக்காமல் படிச்சுக்கோங்க. சரிங்களா, அது 13வது கொஷின் கட்டாய வினான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எவையேனும் 3 எண்ணுக்கு மட்டும் விடையளிக்க வினைமுற்று வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. புக் பேக்கில் இருக்க அந்த மொழி ஆழ்வோம், அந்த மொழி பயிற்சியை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. சொல்லில் மறைந்துள்ள தொகையினை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க முத்துப்பல் இன்சொல்னு சொல்லியிருக்காங்க. பழமொழியை நிறைவு செய்ய உப்பிட்டவரை உள்ளவரை நினைன்னு வரும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுன்னு வரும். அதை கரெக்டாக படிச்சுக்கோங்க. அப்புறம் இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. மலை, மாலை, விடு, வீடு. அப்புறம் கலைச்சொல் அறிக கான்வர்சேஷன் ஸ்ட்ரோம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஏவேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 3 மார்க்ஸ் கொஷின், 4க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இது வந்து செய்யுள் பகுதியிலேருந்து உரைநடை பகுதியிலேருந்து இந்த 3 மார்க்ஸ் கொஷின்ஸை வரும். ஒரு கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சேர்த்து கேட்டுருவாங்க, இல்லை ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் பிரித்து கூட செய்யுள் பகுதியை ஒரு டாப்பிக்காகவும் உரைநடை கொஷினை அடுத்த ரோமனில் கூட கேட்பாங்க. சரிங்களா, இது வந்து ரெண்டுமே சேர்த்து தான் கேட்டிருக்காங்க. தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்கொடி, அந்த கொஷின் படிச்சுக்கோங்க. கூத்தன் ஆற்றுப்படுத்துதலை கூத்தர் ஆற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது, இது வந்து எல்லா கொஷின் பேப்பர்லையுமே இந்த கொஷின் அக்கறாகும். அதனால் இந்த கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. பலர்புழு வாயில் அடைப்பு கடவு நீர் வருவீர் உளிரே வினைவது ஏன் சிறுதாம்பு தொடுத்த, அந்த முல்லைப்பாட்டோட பாடலை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து நெடுவினா. உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் கடிதம் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது நீங்கள் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம் மொழிபெயர்க்க தமிழ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரராணின் தமிழ்த்தாழ் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனாராணின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குகன்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் எழுதிடலாம். அப்படின்னா காட்சியை கண்டு கவினூரை எழுதுக, அழகாக எழுதுங்க, உங்களுக்கு ஈஸியான மார்க்ஸ் இங்கே ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மார்க் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 8 மார்க் தான் வரும். இதில் 50 மார்க்ஸால் உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ்ன்னு கேட்டு அப்புறம் ஒரே ஒரு 8 மார்க் மட்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, புயலிலே ஒரு தோனி அந்த கதையை கேட்டுட்டு அப்புறம் உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோமலை அழகுற விவரித்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஷின். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.